கார்த்திக் கம்ப்யூட்டர்ஸ், ட்ரைபேஸ் மீடியா. ஸோ நாங்க ஒரு 2 1/2 வருஷத்துக்கு மேல அவங்களோட அசோசியேட் ஆகி ஒர்க் பண்றோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நெறைய பாண்டிங் இருக்கு. ஸோ நாங்க வந்து டிராவல் பண்ணனால எங்களோட பிசினஸ் வளர்ச்சி வந்து 10x வளர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் GFAல நாங்க 2 பேரும் மீட் பண்ணோம். 2 மீட்டிங் அவரோட பேசினோம். அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க. அவங்க கன்டென்ட் கிரியேட் பண்றாங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல டிஜிட்டல் டீம் வந்து தேவைப்பட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து எங்களோட கம்பெனியோட ஹிஸ்டரி எடுத்தாங்க. ஸோ எப்படி இந்த கம்பெனி கொண்டு போணும், எப்படி இந்த மாதிரி வீடியோஸ் ப்ரமோட் பண்ணணும், எனக்கு நிறைய லாட் ஆஃப் கிரியேச்சர்ஸ் கொடுத்தாங்க. கண்டென்ட் கிரியேஷன் என்ன, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஸோ இந்த பிசினஸ் வந்து எப்படி அப்ஸ்கேல் பண்ணணும், எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க. கேமராக்கு முன்னாடி வரதுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஸோ அவங்க ஸ்கூல் மாதிரி நிறைய விஷயத்த சின்ன பிள்ளை மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணேன். ஸோ அவங்க டீமில் வந்து எல்லாமே பாசிட்டிவிட்டி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வந்து ஃபுல் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பொலைட்டு, ஹானஸ்டாக இருக்காங்க. ஒரு ரொம்ப டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டெடிகேஷனாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த கண்டென்ட் பிடிக்கல, இது உருக்க இல்லை அப்படின்னு சொன்னால் எத்தனை வாட்டி வேணாலும் அதை ரீடேக் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக வர வரைக்கும் பண்ணுறாங்க. என்னோட பிஸ்னஸை தூங்கிட்டு இருக்கும் போதும் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது எப்படின்னு. ஸோ அவங்க வந்து என்னோட டெய்லி டே டு டே பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸை ஆட்டோமேஷனாக அவங்க டீம் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வெரி ஹாப்பி. அவங்களோட லாங் டேர்ம் நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.